ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே நாங்கள் எங்கள் வீடு ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேக்கை நான் ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எந்த ரூமை ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ரூம். எஸ் இந்த ரூம் ஒரு மெஸ்ஸி ஸ்டோரேஜ் ரூமு தாங்க. அதை தான் நாங்கள் இப்போ ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின் இருக்கோம். லைக் இதில் இருக்கக்கூடிய பொருள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான். பட் கொண்டு ரிவ்யூக்கு வர்றது, நான் பர்ச்சேஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கிச்சன் வீடியோஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, திங்ஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் டம்ப் ஆகி இருக்குங்க. எனக்கு தேவைப்படும் போது எடுக்கணும். ஆனால் எனக்கு மகி பார்த்து மெல்ல கொண்டு போறியா? உனக்கு வெயிட்டுக்கு தக்கன எடுத்துகிட்டு போடா. சரி, ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற திங்ஸ். பட் எனக்கு ஈஸி ஆக்சசபிளாக இல்லை. அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, இங்கே ஒரு ரேக்கு, அதுக்கப்புறமா இங்கே ரேக்கு கொஞ்சம் அங்கே ஒரு ரேக்கு வச்சுட்டோன்னா என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சிடலாம். வீட்டுக்குள்ளே திங்ஸு, கிச்சனில் நான் வீடியோ பர்பஸ்க்குன்னு வாங்கியிருப்பேன். சில கிச்சன் அப்ளையன்சஸ் எப்போவாவது தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டேன்னா எனக்கு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி ஆக்சஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு வேண்டி என்னடா நெல் வரேன். ஸோ அதுக்கு வேண்டி நாங்கள் நேற்று நைட்டு என்ன பண்ணோன்னா, சதீஷ் இந்த ரேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று நைட்டு இதை லைட்டாக அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இனியும் இந்த போல்டு டைட் பண்ணணும். ஏன்னா டைட் பண்ணால் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ இந்த ரேக்கை நாங்கள் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அந்த ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வச்சுட்டு அந்த ரூமை க்ளீனப் பண்ணிவிட்டு இந்த ரேக்கை வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள வேலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், அந்த ரூமில் இருந்த எல்லா பொருட்களையும் இங்கே கொண்டு வச்சுட்டோம். அந்த ரூம் எப்படிக்கா இருக்குன்னா, இப்போ ஸோ இதில் உள்ள பொருள் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் ஆயாச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாட்டு ஒட்டடெல்லாம் அடித்து தரையும் தூத்து தொடச்சி க்ளீன் பண்ண சொன்னாங்க சதீஷ். அதுக்கப்புறமாட்டு அந்த ரேக் எல்லாத்தையும் கொண்டு வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அதை முடிச்சிடும். ஃப்ளோர் எல்லாமே அந்த இதை வச்சு நாசம் ஆகிடுச்சு. நீட்டாக ஒரு மாப் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ரேக்கையாக ரூமுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாச்சு. ஸோ சைஸ் பார்த்துட்டு நம்ம எங்கே எதை வைக்கணும்னு பண்ண வேண்டியதான். ஓகே, ஒன் டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ க்ளீனிங் தடபுடலாக போய்கொண்டு இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பிள்ளைகளோட லஞ்ச் பாக்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் நான் நிறைய இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய பேக்கிங் சப்ளைஸும் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. அதனால் அதை எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். எது வேணுமோ எல்லாத்தையும் இந்த ஒரு பாக்ஸில் லஞ்சுக்குள்ளே தான் எடுத்து வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயராவது யூஸ் ஆகும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளே திங்ஸ் எல்லாமே நான் இந்த பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். ஓகே, லஞ்ச் குட்டீஸோட வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், இதெல்லாம் நமக்கு எப்போவாது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். அதில் வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த இதை அரேஞ்ச் பண்ணேன். இது இவ்வளோ திங்ஸ் இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இந்த நாங்கள் எங்கள் ஷாப் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணும்போது அங்கே இருந்த நிறைய திங்ஸ் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அதில் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரு, இந்த ஸ்கியூவர்ஸு, கேண்டில்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் நான் ஒரு இதில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது இருந்துச்சுன்னே எனக்கு மறந்துடுச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது எங்களோட ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு ட்ராயர் இருக்குது. அதை நான் காணிக்கிறேன் இல்லைங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி அவிச்சிட்ருக்கேன், ஓட்ஸ் காய்ச்சிட்ருக்கேன். அண்ட் இன்னைக்கு காலையில் வச்ச சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஃப்ரூட்டு பாருங்கள், இது இப்போ தான் கட் பண்ணேன். நேற்று ஷாப்பிங் போகும்போது முள் சீத்தாப்பழம்னு வாங்கினேன். இந்த லைட்டாக இதில் பிளாக்காக இருக்குது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல பெருசு, பார்க்குறதுக்கு சக்காப்பழம் மாதிரி இருக்கா. இது இப்போ ஃபர்மாக இருக்கிற இன்னொன்று வாங்கினேன், அதை தான் கட் பண்ணேன்.
லைட்டாக இப்படி அமுக்கும்போது அமுங்குச்சு அப்படின்னா அது பழுத்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சால் இதை பற்றி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காணிக்க முடியல. பட் இப்படி தாங்க இருக்குது. எங்களோட ஸ்டோரேஜ் ரூம் செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நிறைய இது வந்து எனக்கு ரிவ்யூக்கு வந்தது. இன்னொன்று வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, வீடியோக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுவோம் சிலது. பட் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எனக்கு பிராண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே எங்கே இருந்துச்சுன்னா மகாவோட கட்டிலுக்கு கீழே, எனக்கு கட்டிலுக்கு கீழே, மேலே உள்ள ஷெல்ஃபில், ஆஃபீஸ் ரூமில் அங்கே டம்ப் பண்ணி இருந்தது எல்லாத்தையுமே இப்போ எடுத்து இந்த ரூமில் வச்சாச்சு. ஸோ என்னெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காணிக்கிறேன். மெயினாக இந்த பாஸ்கெட், இது எங்களோட அந்த டெக்கரேஷன் பாக்ஸு. அதுக்கப்புறமா அந்த டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது. இது என்னோட பேக்கிங் சப்ளை. ஸோ நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் அந்த ஷாப் வச்சுருந்த டைமில் பல்காக வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் ஷாப் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய இது வந்து சேல் போட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதில் எனக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே அது எனக்கு யூஸ் பண்ணுற இடத்துல வச்சுருக்கேன். இதில் என்னோடய பார்ச்மெண்ட் பேப்பர் நாங்கள் இது பல்காக வாங்கியிருந்தது, லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்கேன். இது என்னோடய கேக் பாக்ஸு, ப்ரௌனி பாக்ஸு. இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் ஆக்சுவலி உடஞ்சிடுச்சா, நான் இதை வந்து தூர போட்டுடலாம், லைக் யாருக்காவது டொனேட் பண்ணிடலாம், யாருக்காவது வேணும்னா எடுத்துக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் போடாதது ஒரு வகையில் நல்லது. பிகாஸ் இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்கியூவர்ஸ் இருக்குது, இதில் வந்து கேண்டில்ஸு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த என்னது இந்த நைஃபு, அதுக்கப்புறம் பாப்சிக்கிள் ஸ்டிக்கு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிலிக்கான், என்னோடய சிலிக்கான் மேட்டு அதெல்லாம் இங்கே இருக்குது. பேக்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. இது என்னோடய சிலிக்கான் ஆக்சசரிஸ். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல சார்ட் அவுட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு பிராண்ட் சென்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ், குக்வேர்ஸ். இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, நான் வந்து யூஸ் பண்ணாத, அதாவது எப்போவாவது நான் யூஸ் பண்ணுவேன் அந்த குக்வேர்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். இதுக்கு கீழே என்னோடய எக்ஸ்ட்ரா காஸ்ட் அயர்ன், கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஓவர். இது வந்து மஹியோட ஸ்கேட்டிங் திங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஸ்கேட்டிங் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகிறது. இது அவங்களோட பேட்மிண்டன் பேகு. ஸோ அதுவுமே இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட் தெரியும்ல, இது நான் நேற்று காணிச்சேன்ல, லஞ்ச் பாக்ஸ், அதெல்லாமே அங்கே இருக்குது. ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து தெரியும் அது எங்களோட எக்ஸ்ட்ரா பெட்டு அண்ட் பபுள் ரேப், நாங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பபுள் ரேப்பு. ஸோ இந்த பாஸ்கெட்டில் நான் என்ன இருக்குங்கிறத நான் இதில் வந்து லேபிள் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நமக்கு குழம்பிடும், மறந்துடும்ல. அதனால் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். இது என்னோடய ஐஸ்கிரீம் மேக்கர். இதெல்லாம் நம்ம எப்போவாது தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பாட் வேணும்னு இருந்துச்சு. ஏன்னா கிச்சன்லேயே இதை வைக்கிறதுக்கு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த ரூமை நாங்கள் கிளியர் பண்ணி நேற்று வச்சது நீட்டாக ஆயிடுச்சு. இது சதீஷோட ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சிட்டோம். ஸோ நேற்று சண்டே வெல் ஸ்பெண்டுங்க. இந்த ரூமே எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த ரூமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு.